சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உண்மை விளக்கம் பாடல் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சிந்திக்க இருக்கிற பாடல் எண் 32. அதாவது அஞ்செழுத்தில் அம்பலவாணன் திருமேனி. அதாவது நம்ம திருக்கூத்து நிகழும் இடம் எது அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். நேற்று என்ன பார்த்தோம்? திருக்கூத்து எங்கே நிகழ்த்துறாரு, ஆன்மாவின் அறிவில் நிகழ்த்துறாருன்னு பார்த்தோம். அவர் திருக்கூத்து இயற்றதன் நோக்கம் என்னங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ இறைவன் அந்த திருக்கூத்து ஆடுவதற்கான நோக்கம் என்ன? உயிர்கள் உய்வு பெற வேண்டும். நம்மளை மாதிரி இந்த உயிர்கள் என்ன பண்ணணும்? உய்வு பெற வேண்டும். ஆன்மாக்கள் உய்வடைய வேண்டும் என்றால் முக்தி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆடுறாருங்கிறத நேற்று 31வது பாடலில் நம்ம சிந்தித்தோம். இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிற பாடல் எண் 32. அஞ்செழுத்தில் அம்பலவாணன் திருமேனி. அதாவது அவருடைய திருமேனி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்செழுத்து உருக்கொண்டு தான் இருக்கும். அந்த அஞ்செழுத்து என்ன நமக்கு தெரியும்? நமசிவாய. அந்த நமசிவாயங்கிற அந்த அஞ்செழுத்து எப்படி அவருடைய திருவுருவமாக இருக்கிறது என்பதை இப்பாடலின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். பாடலுக்குள் செல்வோம். ஆடும் படி கேள் நல் அம்பலத்தான் ஐயனே, நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்த்தோல் சிகரம் பகரும் முகம் வா முடி யப்பார். இந்த பாடலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல் மாணாக்கனே, அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான், அதாவது சிவபெருமான் திருக்கூத்து இயற்றும் கோலத்தை நான் உரைக்க நீ கேட்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகாரம் எப்படி அவருடைய உருவமாக இருக்குது அப்படிங்கிறத கவனிங்க. அந்த நடராஜ பெருமானுடைய திருவடி நகாரம். அடுத்து மேங்கிற எழுத்து அவருடைய திருவயிறு, சீங்கிறது அவருடைய உயர்ந்த திருத்தோள், வ அப்படிங்கிறது வேத ஆகமங்களை அருளிய அவருடைய திருமுகம், ய அப்படிங்கிறது அவருடைய திருமுடி. இதுதான் அவருடைய ஐந்தெழுத்த கொண்ட ஒரு திருமேனி. அப்போது இப்போ நமக்கு அஞ்செழுத்து மந்திரத்தையே அவர் திருவுருவாக கொண்டிருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நம்ம அதை எப்படி அழைக்கிறோம்? பஞ்சாக்கர திருமேனி என்று அழைக்கிறோம். இந்த திருமேனியை நம்ம இன்னொரு வகையில் நம்ம சொல்லணும்னா பாதாதி கேசம். அது என்னங்க பாதாதி கேசம் அப்படின்னா, திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் நடராஜ பெருமான் உருவம் இருக்குன்னா அவருடைய திருவடியில் தொடங்கி அவருடைய திருமுடி வரைக்கும் நம்ம கீழிருந்து மேலோக்கி பார்க்கக்கூடியது பாதாதி கேசம். அப்போ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவருடைய திருவடி நகாரம், திருவயிறு மகாரம், அவருடைய திருத்தோள் சிகாரம், வேத ஆகமங்களை அருளிய திருமுகம் வகாரம், அவருடைய திருமுடி யகாரம். அப்போ நம்ம அஞ்செழுத்த ஓதணும்னு நினைக்கும் போது அந்த நடராஜ பெருமானின் உருவத்தை நம் மனதிற்குள் கொண்டு வந்து ந அப்படின்னு சொல்லும்போது நமக்கு உள்ளே தோணக்கூடியது அவருடைய திருவடி தோன்ற வேண்டும். ம சொல்லும்போது அவருடைய திருவயிறு நமக்குள் தோன்ற வேண்டும். சி என்று சொல்லும்போது அவருடைய திருத்தோள் நம் கண் முன்னே தோன்ற வேண்டும். வ என்று சொல்லும்போது அவருடைய திருமுகம் நம் எண்ணத்தில் வர வேண்டும். ய என்று நாம் சொல்லும் பொழுது அவருடைய திருமுடி நம் மனக்கண்ணிற்குள் வர வேண்டும். இதுவே அவர் அஞ்செழுத்து கொண்டு அவருடைய திருமேனி ஆகும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அவருடைய அவைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளை பாடலில் நம்ம சிந்திக்கலாம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.